வணக்கம். ரமா கோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சனிக்கிழமை வழிபட வேண்டிய வடுகமூர்த்தி அப்படிங்கிற ஒரு கடவுள் பற்றி பார்க்க போகிறோம். தாங்க முடியாத கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்பொழுது விநாயகமூர்த்தியையும், கழுத்தை நெரிக்கும் துயரங்கள் கடன்கள் வரும்பொழுது பைரவமூர்த்தியையும் நாம் வணங்குவது போல சனி பகவானால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் நீங்கிட சனிக்கிழமையன்று வழிபட வேண்டிய மூர்த்தியாக வடுகமூர்த்தி இருக்கின்றார். இதையடுத்து அவரது அவதாரம் மற்றும் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம். முண்டாசுரன் என்னும் அசுரன் ஒருவன் சிவபெருமானை குறித்து கடும் தவம் செய்து தேவர்கள் அசுரர்கள் என எவராலும் வெல்ல முடியாத வலிமை வேண்டும் என்றும் சிவபெருமானை தவிர வேறு யாராலும் அழிவு நேரக்கூடாது என்றும் வரங்கள் பெற்றான். இதையடுத்து தேவர்களை அடித்து விரட்டி அவர்களை ஓடி ஒளியச் செய்தான். இந்திரனோ உயிர் தப்பினால் போதும் என்று தேவலோகத்தை விட்டே ஓடி ஒளிந்தான். குபேரனிடம் இருந்த நவ நதிகளையும் பறித்து அவனை சிறையிலும் அடைத்தான். சூரிய சந்திரர்களை தன் கட்டுப்பாட்டிலேயே செயல்பட வேண்டும் என்று கூறி அவர்களையும் சிறையில் தள்ளினான். அதனால் உலகமே இருளில் மூழ்கியதை அடுத்து தேவர்கள் அனைவரும் பிரம்மதேவரின் தலைமையில் சிவபெருமானை சந்தித்து தங்களை காக்கும்படி வேண்டினர். தேவர்களின் கோரிக்கையின் பேரில் முண்டாசுரனை வதம் செய்வதாக கூறிய சிவபெருமான் தனது உடலில் இருந்து ஒரு உருவத்தை தோற்றுவித்து முண்டாசுரனை வதம் செய்து வா என்று உத்தரவிட்டார். சிவபெருமானால் வடதிசையிலிருந்து உருவாக்கப்பட்டவர் என்பதால் வடுகன் என்று அழைக்கப்பட்டார். கைலாயத்தில் இருந்து தென் திசை நோக்கி சென்ற வடுகமூர்த்தி முண்டாசுரனை போருக்கு அழைத்தார். அதை கேட்ட முண்டாசுரன், என்னை அழிப்பதற்காக வந்தவனா? உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று கூறி தனது ஆயுதத்தை வடுகமூர்த்தி மீது வீசினான். அப்பொழுது வடுகமூர்த்தி தனது வடிவை பெரியதாக்கி முண்டாசுரனை இடது கையால் தூக்கி வலது கையால் அவனது தலையை கிள்ளி வீசினார். இதையடுத்து முண்டாசுர வதம் முடிந்ததும் பிரம்மன், இந்திரன், தேவர்கள் அனைவரும் பூக்கள் தூவி வடுகமூர்த்தி வாழ்க என கொண்டாடினர். சிறையில் இருந்த குபேரன், சூரியன், சந்திரன் மற்றும் நவக்கிரகங்கள் உள்பட பலரும் விடுதலை செய்யப்பட்ட பிறகு வடுகமூர்த்திக்கு நன்றி தெரிவித்து தேவலோகம் சென்றனர். சனி பகவானுக்கே விடுதலை தேடி தந்த வடுகமூர்த்தியை சனிக்கிழமையன்று வழிபடுவதால் சனி பகவானால் ஏற்படும் துன்பங்கள் மறையும். தேன் அபிஷேகம் செய்து வழிபட்டால் வழக்கில் வெற்றி கிடைக்கும். திருநீறு அபிஷேகம் செய்ய திருமண தடை நீங்கும். வெண்தாமரை மலரால் அர்ச்சனை செய்து சர்க்கரை பொங்கல் படைத்திட ஆயுள் அதிகரிக்கும். அத்தகைய மகிமை மிக்க வடுகைமூர்த்தி விழுப்புரத்திலிருந்து கோலியனூர் கண்டமங்கலம் வழியாக பாண்டிச்சேரி செல்லும் சாலையில் உள்ள திருவாண்டார் கோவில் என்னும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு பஞ்சநாதீஸ்வரர் திருக்கோவிலில் அருள் புரிந்து வருகிறார். நன்றி.